உதயன் செய்தி வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது சிறப்பு செய்தி கண்ணோட்டத்துடன் இணைந்திருக்கலாம். ஐநாவால் முன்னெடுக்கப்படும் சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறையின் ஊடாக ஸ்ரீலங்கா ராணுவத்தினர், ராணுவ தளபதிகள், போரை வழிநடத்தியோர் எந்த நாடுகளிலும் கைதாகும் ஆபத்து இருப்பதாக தேசிய பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். தேசிய பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் கூட்டம் நாடாளுமன்றத்தில் அண்மையில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியதாக நாடாளுமன்ற ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அவர்கள் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: இந்நாட்டில் காணப்பட்ட பிரிவினைவாத போர் முனையில் போராடிய வீரர்கள் போர்க்குற்றம் இழைத்ததாக குற்றம் சாட்டி அவர்களுக்கு எதிராகவும் அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவும் போர் குற்ற சாட்சியங்களை சேகரிக்கும் வெளியக பொறிமுறை ஒன்று 2 வருடங்களாக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரிலே 46/1 பிரேரணைக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டு ராணுவ தலைவர்களுக்கு எதிராக கணிசமான அளவு சாட்சியங்கள் அவர்களிடம் இருப்பதாக குறித்த பொறிமுறையின் ஊடாக அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு போர்க்குற்றம் இழைத்ததாக சாட்சி கிடைத்திருக்கும் இந்நாட்டு ராணுவ தலைவர்களுக்கு எதிராக நீதிமன்ற சட்ட அதிகாரத்தின் கீழ் பன்னாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு ஏற்கனவே சில நாடுகள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வெளியக பொறிமுறை அயலுறவுத்துறை அமைச்சரால் நிராகரிக்கப்பட்டுள்ள போதும் இந்த நாட்டு ராணுவ தலைவர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதால் இலங்கையின் ராணுவ அதிகாரிகள் எந்த நாட்டிலும் கைது செய்யப்படலாம் என்பதே இங்கு உள்ள ஆபத்தான நிலைமையாகும் என இங்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த நாட்டில் இடம்பெற்ற போர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு எதிரான போரன்றி தமிழ் இனத்திற்கு எதிரான போராக அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த வெளியக பொறிமுறைக்கு வாய்ப்பு காணப்படுவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த நடைமுறையானது ராணுவ வீரர்களின் சுயமரியாதைக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதாகவும் இவர்கள் மீது ஏனைய நாடுகள் போர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதையும் பன்னாட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்படுவதை தடுப்பதற்கும் அயலுறவுத்துறை அமைச்சு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கைகளுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் இது தொடர்பில் பக்கச்சார்பற்ற முறையிலே செயற்படும் நாடுகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தமது அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அயலுறவுத்துறை அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். குழுவின் அமர்விற்கு அழைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி தர்ஷன வீரசேகர இது பற்றி கருத்து தெரிவிக்கையில், வலுவான தேசிய பொறிமுறை ஒன்று காணப்பட்டாலே வெளியக பொறிமுறையால் சேகரிக்கப்படும் சாட்சியங்களை தோற்கடிக்க முடியும் என்றும் இது தொடர்பில் LLRC அறிக்கை மற்றும் பரணகம அறிக்கையில் உள்ள விடயங்களை உள்ளடக்கியதாக தேசிய தகவல் கோப்பு தயாரிக்கப்பட வேண்டும் என்றார். உத்தேச உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு இந்நாட்டுக்கு எதிராக செயற்படும் வெளியக பொறிமுறையை மேலும் ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் அமையும் என்றும் துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்தார்.